ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்மளுக்கு ஜென்ரல் தமிழில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கான அதாவது அழகு 4 கலைச்சொற்கள் 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த 10 கொஷின்ஸில் போன வட்டம் நம்மளுக்கு புக் பேக் வந்து ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்டாங்க. அதாவது நம்மளுக்கு 6th to 10th புக் எடுத்துட்டிங்கனாலே ஒரு 700 சம்திங் கலைச்சொற்கள் இருக்குது. அதை எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ எப்படி இந்த கலைச்சொற்களில் 10 கொஷின் நம்ம அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நான் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் யூஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6th to 10th தமிழ் புக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டு 6th to 10th சோசியல் புக் எடுப்போம். அந்த சோசியல் புக்கில் உள்ள எல்லா கலைச்சொற்களும் ஜஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணுவோம். மெமரைஸ் பண்ணுறவங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட்டு ஒரு 10 டைம்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஏன் இது யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எலிமினேஷன் மெத்தடில் நம்ம ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம இது 6th to 10th வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. 6th term 1 மட்டும் நான் இப்போ ஒரு பிடிஎஃபாக எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வாட்ச் பார்த்திங்கன்னா ஆதாரங்கள்னால் சோர்சஸ், அதாவது நம்மளுக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோசியல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த சோசியலே நம்மளுக்கு நிறைய டேர்ம் வந்துடுது. அதாவது இந்த சட்டம், கலைத்துறை, அரசு அந்த மாதிரி வர எல்லாமே இந்த இதில் வந்துடுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இதிலேருந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்ட்ராட்டஜினா அவுட் சோர்ஸில் கலைச்சொல் வேட்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கலைச்சொல் வேட்டை சீரீஸ் வந்து நம்மளுக்கு நிறையா போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதை என்னால் நான் மெமரைஸ் பண்ணவே முடியல. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் ட்ரிக் இதில் உள்ள கொஞ்சம் நம்ம இது பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 கொஷின்ஸாவது நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணிடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸ்னால் நம்மளுக்கு அந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் உள்ளது தான் கன்ஃபார்மாக போனட்டும் 3 to 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் அதை நம்ம புக்காக டவுன் பண்ணாலே 1500 பேஜஸ் கிட்ட போகுது. ஸோ அதை எப்படி படிக்கணும் என்ன பண்ண பார்த்தாலே நம்மளுக்கு தலை சுற்றுது. ஸோ அதனால் இந்த கலைச்சொற்களில் எல்லாருமே ஒரு 4 to 5 கொஷின்ஸாக இந்த இடம் நம்ம எடுத்து ஆகணும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நம்ம ஒரு 8 to 9 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 6th to 10th சோசியல் புக்கில் உள்ள கிளாசரிஸ், அதாவது பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலைச்சொற்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணுவோம், ரீட் பண்ணி நம்ம மைண்டில் ஏற்றுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.